Hi everyone, easy learning? Yes, learning is easy with easy learning. If you're watching a channel for the first time, please like, subscribe and give your comments. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். Welcome to Easy Learning with Jeru, NCERT CBSE Class 7 Mathematics. Chapter 8 Comparing Quantities, Exercise 8.3. Today we will see question number 9, 10 and 11. So before going to the questions, we learn the formulas. What we are going to see in these three sums are regarding the interest, finding the interest. ஸோ இங்கே வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறோம். தட் இஸ் வி borrow money from someone and I am using the his amount, okay, someone's amount money I am using. For that I am giving an extra amount. ஒருத்தருடைய பணத்தை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்காக எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறனோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் உங்களுக்கு மாதமோ வருடமோ கொடுப்பேன் நான். அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, வட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது. ஸோ இங்கே நம்ம இப்போ கிரேட் 7ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி மட்டும் படிக்க போகிறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம ஷார்ட்டாக அதை யூஸ் பண்ணுவோம், அதுவும் நான் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரின்சிபல், அதாவது இந்த அமௌண்ட் ஐ borrowed ஃப்ரம் someone. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ன்றது அந்த அமௌண்ட் நான் அவங்களுக்கு பே பண்ணுறது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுக்குவோம். அது எப்படி வேணும் பர்சன்டேஜில் கொடுப்போம். 1 இயருக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக 1 இயர் ஒரு 2 இயர் கழித்து அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறது இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக அந்த எண்ட் ஆஃப் த 1 இயர் ஆர் 2 இயர் நான் அந்த பர்சனுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அதை ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கின தொகையோட சேர்த்து தான் பே பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அமௌண்ட்டுன்றது இந்த பிரின்சிபல் ப்ளஸ் த இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ பிஆர்டி, பின்றது பிரின்சிபல், ஆர் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம், ஓகே, டி இஸ் த டைம். ஸோ 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் by 100. நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ்னாலே ஸோ 5% அப்படின்னா 5/100 அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ அதுதான் இது. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Now we'll go into the sums. So question number 9. Find the amount to be paid at the end of 3 years in each case. So இவங்க 2 subdivision கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே டைம் இஸ் 3 years. It is common. So first one, principal is equal to 1200 at 12% per annum. That means per annum na per 1 year. So first நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கோம். Principal is equal to 1500 rupees. Rate of interest, this 12%, and time it was given, so common 3 years. So interest கண்டுபிடிப்போம். PRT by 100. So 1200 Hope you all love this video. R is Please 12. subscribe, like P is time and 3 share years to by encourage 100. me. Thank you for Cancel. watching. 2 zeros. 12 into 12, 12 12s are 144 into 3. So 432. Okay, interest is equal to rupees 432. Amount, how much amount I have to pay back at the end of 3 years? That is principal plus the interest. So principal is 1200, interest is 432. So if you add both, you will get 1632. So amount I have to pay is rupees 1632. Second sum, principal is equal to 1500 at 5% per annum. அவங்க பிகினிங்ல சொல்லிட்டாங்க டைம் இஸ் 3 years. ஸோ once again for our convenience we are writing principal is equal to 7,500, rate of interest 5% and time is 3 years. So, simple interest கண்டுபிடிப்போம். PRT by 100. 7,500
into R is 5%, time is 3 by 100. So we'll cancel 0, 0, 75 into 15. 15 5 are 75. Okay. Okay, fine. So interest is equal to 1125. So, but I have to find the you amount all I have to love pay this at the end video. of 3 years. Please Amount is subscribe, equal to principal like plus interest and share to encourage 7,500 me. plus Thank you for watching. 1125. So if we add, we will get 8625. So this is the amount I have to pay. Question number 10. What rate gives rupees 280 as interest on a sum of rupees 56,000 in 2 years? So first நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குவோம். rupees 280 as interest. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. on a sum of rupees 56,000. So this 56 is the principal amount that we borrowed. In 2 years. இந்த 2 is the time. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, டைம் 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் ரேட். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அதுதான். ஸோ வில் கிவ் வாட் எவர் இஸ் கிவன் வில் ரைட் பிரின்சிபல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ கொஷின் மார்க். ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ வி நோ தட் பிஆர்டி பை 100. ஸோ என்ன அது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 280. ஸோ பி 56,000 இன்ட்டு ஆர் இன்ட்டு 2 by 100. ஸோ நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கு இங்கே கொண்டு வந்தாலும் சரி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் ஐ எம் டேக்கிங் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். இது மல்டிப்ளிகேஷன்லேருந்து அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும், இட் வில் பிகம் அ டிவிஷன். You all love this video. Please subscribe, like and share to encourage me. Thank you for watching. By 56,000 into 2 is equal to R. So I cancel the zeros, 0, 0, 0, 0, and this 2 into 28, okay, cancel by 4. So we get 14 by 56. So 14 by 56 இருக்குது. So if you divide, it is equal to 0.25. So the rate of interest is 0.25. Question number 10. If Meena gives an interest of rupees 45 for 1 year at 9% rate per annum, what is the sum borrowed? So question number 9, அவங்க PRT எல்லாமே கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. கொஷின் நம்பர் 10, அவங்க பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க, எத்தனை பர்சன்டேஜ். Hope you all love this video. இன்ட்ரெஸ்ட் Please subscribe, like and share to encourage me. Thank you for watching. 9% ரேட் ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் 1 இயர் அது டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த சம் borrowed? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 9%. டைம் இஸ் 1 year. You all love this video. We get is Please the subscribe, 45 rupees. like So what and is the share sum to borrowed? encourage me. அதாவது Thank you principal for எவ்வளோ? watching. We'll substitute in the same formula. S is equal to PRT by 100. So 45 அப்படி இங்கே என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கொடுத்துருக்கிறது. ஸோ P தெரியாது, R is 9, T is 1 by 100. ஸோ நமக்கு இங்கே P தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 45 into 100 by 9 into 1. So 5 into 100 is 500. So P is equal to 500. 500 is the sum borrowed. So hope it was clear for you. Thank you children. All the other sums in exercise 8.3 has been uploaded already. You can watch and be benefited. Thank you. Hope you all love this video.
Please subscribe, like and share to encourage me. Thank you for watching.